தேவனுடைய பரிசுத்தநாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கூடியிருக்கிறவங்க யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்க்கையும் சுத்தத்தையும் எடுத்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே ஊழியர் அவர்கள் இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு என்ன பேச வேண்டுமோ, ஒருவேளை கடைசியாக இந்த உலக வாழ்க்கையில கடைசியாக எதை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்ல யோசித்திருப்பாரோ, அப்படியாக நான் நினைத்து இந்த செய்தியை உங்களுக்காக ஆயத்தம் செய்திருக்கிறேன். ஏனென்றால் இந்த உலகத்துக்குரிய வாழ்க்கை என்பது ஒரு நிலையான வாழ்க்கையான நிச்சயமாகவே இல்லை. நிலையான வாழ்க்கை என்பது நிச்சயமாகவே இல்லை. மரணம் மனிதனுக்கு எப்ப வேணாலும் வரும். அவர் பறித்து கொண்டு போகிறார். அவரை தடுப்பவர் யார்? யாராலுமே முடியாது. இப்ப நம்முடைய ஐயா நம்ம கடந்து போயிருக்கிறார். நான் அந்த நேரத்துக்கு வர முடியாத சூழ்நிலை. ஆனாலும் இந்த நாளிலே உங்களோடு சேர்ந்து தேவனை தொழுது கொள்ள, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை நினைவு கூற, அவருடைய வல்லமையில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள தேவன் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். என்னால் முடிந்த அளவுக்கு அந்த காரியத்தை நான் நேர்த்தியாக செய்ய என நான் ஆயத்தப்படுத்திக் கொள்கிறேன். அதற்காக தேவனிடத்திலே ஜெபியுங்கள். தொடர்ந்து தேவனுடைய காரியங்களுக்காக நீங்கள் உற்சாகமாக சில காரியங்களை செய்யும்படி இந்த நாளிலே இந்த தேவ செய்தியாக இருக்கும். அதை நீங்கள் தயவு செய்து கவனமாக கேட்கும்படி உங்கள் அன்பாக கேட்டுக் கொள்கிறேன். ஏனென்று பார்க்கும்போது இப்போது வாசஸ்தான நிறுவ பகுதிகளை கவனித்திருப்பீர்கள். அப்போஸ்தலனாகிய பேதுரு இந்த காரியத்தை மக்களுக்கு வெளிப்படுத்துறாரு. அதை எப்படி வெளிப்படுத்துறாருன்னு சொன்னா, அந்த முதல் வசனத்திலே வாசிக்கிறப்போ அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு என்று ஆரம்பிக்கிறார். யாருக்குன்னு ஆரம்பிக்கிறாரு? அருமையான விசுவாசம். ஒரு சாதாரணமான விசுவாசிகள் சொல்லலைங்க. அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்குன்னு சொல்றாரு. அப்ப நாம் பெற்றுக்கொண்டிருக்க அந்த விசுவாச வாழ்க்கை என்பது இது வந்து உலகத்துக்குரிய ஒரு பட்டம். எல்லாருக்கும் ஒருத்தர் படிச்ச ஒரு பட்டம் போட்டுப்பாங்க. அந்த பட்டம் வந்து எவ்வளவு நாளைக்கு யூஸ் ஆகுன்னா இந்த உலகத்தோட முடிஞ்சு போயிடும். ஆனால் இந்த அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இந்த உலகத்திலும் ஆசீர்வாதம் இருக்கும். நாம் பரலோகத்துக்கு போனா அல்லது நித்தியஜனுக்கு போனா அதை நம்ம கொண்டு போறது அந்த விசுவாசம் தான். தயவுசெய்து நம்ம புரிஞ்சு கொள்ளணும். இந்த உலகத்துக்குரிய பட்டம் என்பது இந்த உலகத்தோட முடிஞ்சு போயிடும். நான் பரலோகத்துக்கு போயிட்டு பாண்டியன் யார் பண்றேன்ட்டு நான் எழுத முடியுமா? எழுத முடியாது. சியோன் ராஜா, நெல்சன் பத்ரி, இங்க இருக்க சகோதரர்கள் யாராவது அவங்க பட்டக்காரங்க எழுத முடியுமா? நிச்சயமா எழுத முடியாது. ஒன்னே ஒண்ணுதான் கேட்பாரு, உங்களுக்கு விசுவாசம் இருந்ததா? அந்த விசுவாசத்தை நீங்க பாதுகாத்துக்கிட்டீங்களா? அந்த விசுவாசத்துல நீங்க நிலைச்சிருந்தீங்களா? அப்பதான் உங்களுக்கு அந்த இடத்துல இடம். அப்பதான் அந்த இடத்துல இடம். அப்போ அப்போஸ்தலனாகிய பேதுரு இந்த வசனத்தை இப்படி ஆரம்பிக்கிறாரு. அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு. என்ன விசுவாசங்க? அருமையான விசுவாசம். இந்த அருமையான விசுவாசத்தை பெற்றுக்கொண்டிருக்கிற நாம நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் எப்படியாக இருக்கிறோம்? எப்படியாக இருக்கிறோம்? இந்த நாளுக்குரியதான செய்தியின் தலைப்பா நீங்க என்ன ஒரு வார்த்தை எழுதிக்குங்க, இவைகள். என்ன தலைப்புன்னா இவைகள் தான். இந்த இவைகளை வைத்து என்னென்னலாம் தியானிக்க முடியும், அல்லது இவைகள் வைத்து என்னென்னலாம் செய்ய முடியும்? அதே அதிகாரத்துல 8, 9, 10 வசனங்களை வாசிக்கிறப்ப அந்த வார்த்தையை வலியுறுத்தி பேசுறாரு. அதாவது 10வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது இவைகளை செய்தால் என்ன சொல்றாருங்க? இவைகளை செய்தால். 8வது வசனத்துல வாசிக்கிறப்ப இவைகள் பெருகினால். 9வது வசனத்துல வாசிக்கிறப்ப இவைகள் இல்லாதவன். இவைகள் இல்லாதவன். இப்ப இந்த 3 வசனத்துல என்ன படிச்சோம்? இவைகள் 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 தான் படிக்கணும். இப்ப ஏதோ ஒண்ணு நம்முடைய வாழ்க்கையில இருக்கணுங்க. ஏதோ ஒண்ணு நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும். ஏதோ ஒண்ணு நம்முடைய வாழ்க்கையில வழி நடத்தக்கூடியதாக இருக்கணும். அது இருக்குதா இல்லையா? இன்னைக்குதான் தீர்மானம். நம்ம கற்றுக்கொள்ளக்கூடியதான பாடம். இது என் வாழ்க்கையில இருக்குதா இல்லையா? இருக்குதுன்னு சொன்னா நான் கனி கொடுப்பேன். நான் இருக்குதுன்னு சொன்னா நானு கனி கொடுப்பேன். 8வது வசனத்துல இல்லாதவன் என்ன சொல்றாருன்னா, இல்லாதவன் எவனோ அவன் கண் சொருகி போன குழனா இருப்பான். நல்லா கவனிங்க அந்த வசனத்தை. இல்லாதவன் எவனோ அவன் குருடனா இருப்பான்னு சொல்லலைங்க. குருடன் சொன்னா கண்ணு தெரியாதவங்கன்னு அர்த்தம். கண் சொருகி போன குருடன் சொன்னா இங்கேயே இருப்பாங்க. நம்மளையே பாக்குற மாதிரிதான் தெரியும், ஆனா கண்ணு மூடிக்கிட்டு இருக்கும். நம்மளை பாக்குற மாதிரிதான் தெரியும், ஆனா கண்ணு என்ன பண்ணும்? மறைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படியே மயக்கத்துல நின்றுட்டு இருப்பாங்க. அப்ப அந்த மயக்கம் என்பது இருக்கிறப்போ என்ன சொன்னாலும் அவங்களுக்கு கேட்காது. என்ன சொன்னாலும் அவங்க நம்மளை பார்க்க மாட்டாங்க. ஏன்னா
சொருகி போயிருக்கு கண்ணு. எப்படி இருக்குங்க? இப்படி மயக்கமா சொருகி போய் நின்று இருப்பாங்க. அப்ப நம்ம கண் சொருகி போனவர்களாக இருக்கிறோமா, அல்லது கனி கொடுக்க போவர்களாக இருக்க போகிறோம்? நாம் கண் சொருகி போனவர்களாக இருக்க போறோமா, அல்லது கனி கொடுக்க கூடியவர்களாக இருக்க போகிறோமா? நாம் கனி கொடுக்கக்கூடியவர்கள் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. பையன் நம்ம கிட்ட கடந்து போயிட்டாரு, எல்லாரும் யோசித்திருப்பாங்க, சபை என்ன ஆகுமோ, சபையார் என்ன ஆகுவாங்களோ, சதறி போயிடுவாங்களோ. ஆனா அவங்க பாக்குறப்ப எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இதுதாங்க தேவனுடைய வல்லமை, இதுதான் தேவனுடைய பலம். உங்களை என்ன வழிநடத்துதுன்னு சொன்னா, உங்களோட அருமையான விசுவாசம் தான் வழிநடத்தி கொண்டிருக்குதுங்க. உங்களுடைய விசுவாசம் என்னவா விசுவாசம்? அருமையான விசுவாசம் இருக்கிறதுனாலதான் எங்க ஐயா என்ன கூட பரவாயில்லைங்க, எங்களுக்கு நல்லா வழிநடத்தி போயிருக்காரு, சத்தியத்தை சொல்லிட்டு போயிருக்காரு. நாங்க இன்னும் அதுல உறுதியாதான் இருப்போம். அந்த விசுவாசத்துல நாங்க குறைஞ்சு போக மாட்டோம். ஏன்னா நாங்க பெற்றுக்கொண்ட விசுவாசம் சாதாரணமான விசுவாசம் கிடையாது, அது அருமையான விசுவாசம். அந்த அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இந்த நாளிலே ஒரு சில ஆலோசனைகளை பரிசுத்த ஆவியானவர் அடியனுக்கு வெளிப்படுத்துகிறார். அதை நீங்கள் தயவாய் ஏற்றுக்கொள்ளும்படி உங்களை கிறிஸ்துக்குள் அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன் பிரியமானவர்களே. இந்த அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு என்ன சொல்றாருன்னு சொன்னா, அதாவது 4வது வசனத்துல வாசிங்க பிரதர். 2 பேதுரு 1:4 வாசிக்கிறப்போ, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆமாங்க, அளிக்கப்பட்டிருக்குது. அருமையான வாக்குத்தத்தம் சொன்ன பழைய ஏற்பாட்டுகளை போயிடக்கூடாது. அதுல கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் எல்லாமே இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதமான வாக்குத்தத்தமா தான் இருக்கும். பழைய ஏற்பாட்டுல நீங்க வாசிக்கிறதான வாக்குத்தத்தம் எல்லாமே இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதமான வாக்குத்தத்தமா இருக்கும். அதான் 11ஆம் அதிகாரம், எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். நம்ம எல்லாரும் பூரணர் ஆகாதபடிக்கு அவங்க ஒண்ணுமே பார்க்கலங்க, நம்ம கிட்டதான் கொண்டு வந்து நிறுத்திட்டாரு கடைசியாக. இந்த அருமையான விசுவாசத்தை யார் பெற்றிருக்கிறீங்களோ உங்களுக்கு அருமையான வாக்குத்தத்தம் என்னங்க? நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தம் எங்கேயாவது பழைய ஏற்பாட்டுல படிக்க முடியுமா நம்மளால? இஸ்ரவேல் மக்களுக்கு எங்கன்னா சொல்லியிருப்பாரா தேவனு? 10 கட்டளைல இந்த வார்த்தை இருக்கிறதா? இல்லையே. அப்ப அந்த அருமையான வாக்குத்தத்தத்தை பெற்றிருக்கிற நாம இந்த உலகத்துக்குரிய இச்சைகளுக்கு அல்லது இந்த சூழ்நிலைகளுக்கு நான் தப்பணுங்க. அருமையான சகோதரர் ஜெபிக்கிறப்ப சொன்னாருங்க, எனக்கு ஆச்சரியமா இருந்தது. இதெல்லாம் சொல்லி ஜெபிப்பாங்களா? சில பேர்லாம் கூச்சப்படுவாங்க. டாஸ்மார்க் ஒழிக்கணும், நம்ம அந்த வார்த்தை சொல்றதுக்கு யோசிப்போம், ஆனா அது ஒழிக்கணுமே. இந்த நாட்டுல எந்த அளவுக்கு அது கலாச்சாரத்தை சீர்குலைத்து கொண்டிருக்கிறதுங்க. காலையில காலையில பஸ் விட்டு இறங்குறப்ப பாக்குறோம், குடிச்சிட்டு படுத்துட்டு கிடக்குறான். ஒரு காலத்துல சாப்பிடுவாங்க, சாப்பிடுறது கூட தெரியாது, சாப்பிட்டப்ப எங்க படுத்துட்டு இருக்காங்கன்னு கூட தெரியாது. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லைங்க. சாலைகளை பாக்குறோம், ஓரமா உட்காந்துக்கிட்டு கும்பலுக்கு கூட உட்காந்து குடிச்சிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒழியணுமே, இந்த உலகத்துக்குரிய இச்சைகள் ஒழியணுமே. அப்ப இந்த உலகத்துக்குரிய இச்சைகள்ல இருந்து நாம விடுபட வேண்டும் என்று சொன்னார். அல்லது தேவையில்லாத சம்பாஷணைகள், தேவனுக்கு பிடிக்காத காரியங்கள். இன்றைக்கு கர்த்தருடைய நாள், இன்னைக்கு நான் என்ன செய்யணும்? தேவனை தொழுது கொள்ள வேண்டும். அதை விட்டுட்டு நான் வேற எதை செய்வேன்னு சொன்னா அது இந்த உலகத்துக்குரிய இச்சையாய் மாறிவிடும் பிரியும். அதுல இருந்து நான் விடுபட வேண்டும் என்று சொன்னார். அதுல இருந்து நான் வெளியே வர வேண்டும் என்று சொன்னார். சில காரியங்கள்லாம் நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா நிச்சயமா கனி கொடுப்பீங்க. இல்லைன்னு சொன்னா கண் சொருகி போடக்கூடாது. ஆனா பாக்குற மாதிரிதான் இருக்கும், கிறிஸ்துவ மாதிரிதான் தெரியும், விசுவாசம் பெற்றவங்க மாதிரிதான் தெரியும், ஆனா நமக்குள்ள எதுவுமே இல்லாத போயிடும் தெரியுமா? அது எல்லாமே நமக்குள்ள இருக்க வேண்டும் என்று சொன்னார். ஒரு சில காரியங்களை இந்த நாளிலே நாம் தியானிக்கலாம் பிரியமானவர்களே. அதாவது 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கிறப்ப, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம், நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். நாம் விசுவாசித்து நடக்கிறோம். நாம் பார்த்தோமா? தேவனை பார்த்திருக்கிறோமா? பரிசுத்த ஆவியானவரை பார்த்திருக்கோமா? இயேசு கிறிஸ்து பார்த்திருக்கிறோமா? அட்லீஸ்ட் அப்போஸ்தலரையாவது பார்த்திருக்கிறோமா? யாருமே பார்க்கலையே. ஆனா எப்படி நம்ம கிறிஸ்தவங்கள் பேர் வச்சுக்கிட்டு தைரியமா கிறிஸ்தவ சபையார்னு போர்டு வச்சுக்கிட்டு எப்படி இருக்கிறோம் தைரியமா? நாம விசுவாசித்து நடக்கிறோம். இங்க இருக்கிறாங்க, நாம யாருமே தரிசித்து நடக்கலைங்க, நாம யாருமே பார்க்கல. ஆனா நமக்குள்ள என்ன இருக்குதுங்க? விசுவாசம் இருக்குதுங்க. அந்த விசுவாசம் என்பது என்ன சொல்லியிருக்காருங்க? அருமையான விசுவாசம் என்று சொல்றாரு. அருமையான விசுவாசம் என்று சொல்லுகிறார். அந்த அருமையான விசுவாசத்துல ஒரு சின்ன புள்ளி குறைஞ்சா கூட அந்த அருமை என்பது போயிடுங்க. அப்படின்னா அந்த மொட்டையா விசுவாசம் இருக்கும், ஏதோ கடமைக்காக கிறிஸ்தவங்களா இருக்கும். அப்போ நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசத்து நடக்கிற நம்மை பார்த்து வேதம் இந்த நாளிலே சில ஆலோசனைகளை சொல்லுகிறது பிரியமானவர்களே. இப்ப அந்த 5ஆம் அதிகாரம், அந்த
2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்துக்கு உங்க வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். இப்படி இருக்க இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதையுள்ளவர்களாய் இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களா. இப்படி இருக்குதுங்க உலகம். எப்படி இருக்குதுங்க? இப்படிதான் இருக்கும். இந்த உலகத்துக்குரிய இச்சையிலேயே மூழ்கி போறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த உலகம் அப்படி இருக்குதுங்க. தயவு செய்து, ஐயோ எங்க ஊழிக்காரர் எங்களை விட்டு கடந்து போயிட்டாரு, நாங்க என்ன பண்ணுவோம்? கவலைப்படாதீங்க. அதான் இப்படி இருக்க. அதாவது இப்படி இருக்க அந்த உலகம் இப்படிதான். நான் கூட என்னைக்கு வேணாலும் கடந்து போகலாம். நான் அடுத்த முறை இன்னொரு முறை நான் இங்க வருவேன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த உலகத்துக்குரிய வாழ்க்கை என்பது அப்படிப்பட்டதா இருக்கிறது. பிரியமானவர்களே, ஐயா இறந்து போறதுக்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடி என்கிட்ட பேசுறேன். என்ன ஐயா குரல் ஒரு மாதிரியா இருக்கான்னு கேட்கிறேன். இல்ல பிரதர், கொஞ்சம் காய்ச்சல் கொஞ்சம் சளின்னு தான் சொன்னார். அடுத்த நாள் வாட்ஸ்அப்ல போட்டோ தான் வருது, ஐயா ஐசியூல படுத்துட்டு இருக்கிற மாதிரி. இறந்து போற நான் காலை 8 மணிக்கா ஆனந்திட்ட பேசுறேன். அப்பா கொஞ்சம் முடியாம தான் இருக்காரு, ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றாரு. 10:45 மணிக்கு போன் பண்றாரு, அப்பா இறந்துட்டாருன்னு சொல்றாரு. எப்படி இருந்துக்க பாருங்க. எனக்கு அங்க இருக்கவே பிடிக்கல. எப்படியெல்லாம் வரணும்னு பாக்குறேன், ஆனா முடியல. 10:45 மணிக்கு மேல கிளம்பவும் முடியாதுங்க, எந்த வண்டியும் கிடையாது. காலையில கிளம்புனாலும் அந்த ட்ரெயின் வந்து சாயங்காலம் தான் இங்க வந்து சேரும். சரி, இருந்தாலுமே நான் என்னை தேவனுக்குள்ளாக பலப்படுத்தி கொண்டு ஐயாவுடைய அடக்கணிகளும் நல்லபடியா நடக்கும், அதுக்கு சகோதரர்களும் சபையாரும் அதுக்கு உறுதியாக இருப்பாங்கன்னு சொல்லி நம்ம ஒரு நம்பிக்கையில என்ன பண்ண, சரி தேவனுக்கு ஒப்பு கொடுத்துட்டு நம்மளால முடிஞ்ச நேரத்துக்கு நம்ம போயிட்டு சபையாரை பார்ப்போம், ஆறுதல் படுத்தும் என்று சொல்லி இந்த நாளில் தேவன் அந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்தார். தெரியுமா? அப்போ இப்படிப்பட்டதான உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை பார்த்து வேதம் சொல்லுகிறது, இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதையா இருக்கீங்க. மரணம் எப்ப வேணாலும் வரும். நாளைக்கு பாத்துக்கலாம் பிரதர். என்ன பிரதர் இன்னைக்கு வந்து இப்படி சொல்லிட்டு போறீங்க? கொஞ்ச நாளைக்கு ஐயா நினைச்சு பார்த்துருப்பாரு. தயவு செஞ்சு உங்களுடைய கணக்கு அப்படி போட்டுறாரு. கொஞ்ச நாளைக்கு தயவு செஞ்சு தள்ளி வைக்காதீங்க. நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஒருவேளை இன்னைக்கு நான் மறிக்கல, ஒருவேளை இயேசு கிறிஸ்து இன்னைக்கு வந்துட்டாருன்னா, இயேசு கிறிஸ்துவின் வருகை என்பது குறிக்கப்பட்ட தேதியா இல்லையே. ஒருவேளை அவர் இன்னைக்கே கூட வந்துடலாம், சொல்ல முடியாதுங்க. 2000 வருவாருன்னு சொன்னாங்க, 2010 சொன்னாங்க, 20 சொன்னாங்க, 2024 வந்துட்டோம். அப்ப அந்த நேரம் என்பது யாருக்குமே தெரியாது. அவர் இன்னைக்கு வேணாலும் வருவார், நாளைக்கு வேணாலும் வருவாரு, இல்ல ஒரு 10 வருஷம் கழிச்சு வருவாரு, 100 எப்ப நமக்கு தெரியாது. ஆனா அவருடைய வருகையானது நமக்கு வெளிப்படுத்தப்படவில்லை. பிரியமான, அதனாலதான் சொல்றாரு, நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய். வாசிங்க தொடர்ந்து. உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும் உங்கள் விசுவாசத்தோட, அதான் சொன்ன பாருங்க, என்ன விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்குதுங்க? அருமையான விசுவாசம் இருக்குது. தயவு செஞ்சு அந்த வசனத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டே இருங்க. இப்ப நம்ம படிக்க போறதான இந்த பாடம் அல்லது நம்ம படிக்க போகிறதான இந்த காரியம் எல்லாமே யாருக்குன்னா, அருமையான விசுவாசத்தை பெற்றவங்களுக்கு தாங்க. இப்ப அருமையான விசுவாசம் நமக்குள்ள இருக்கிறது. அந்த அருமையான விசுவாசத்தோட என்ன சொல்றாருங்க? தைரியத்தையும். இப்போ அந்த விசுவாசம் என்று சொன்னா நமக்கு யார் ஞாபகம் வருவாங்க? பேர் போன ஒரு வேதாகமத்துல யாருங்க? ஆபிரகாம் தான் ஞாபகம். அவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. விசுவாசத்துல அவர் அடிச்சதுக்கு பைபிள்ல யாரே கிடையாதுங்க. ரெஃபரன்ஸ் சொன்னா எபிரேயர் 11:8 நீங்க எழுத்துங்க. அடுத்து இன்னொருத்தரும் இருக்கிறாரு. அதுல நமக்கு நிறைய வந்து ஆபிரகாம் பற்றி தான் படிக்கிறோம். அதே எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல இன்னொருத்தர் சொல்றாரு பாருங்க. 7வது வசனம் வாசிங்க. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து, விசுவாசத்திலே தன் காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தியுள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். எந்த அளவுக்கு விசுவாசம் பாருங்க. தேவன் சொல்லிட்டாரு இந்த பேழைய செய்யும் சொல்லி. இந்த பேழைய செஞ்சு தேவன் என் குடும்பத்தை காப்பாத்துவாரு. அவருக்கு என்ன தெரியும்? அவருக்கு ஒரு விசுவாசம் தாங்க. உலகமே அழிய போகுதுன்னு சொல்றாரு. உலகமே அழிய போகுது. நான் பாக்குறேன், அதாவது அக்கிரமங்களால் நிறைஞ்சு போயிருக்கு இந்த உலகம். நான் மொத்தமா அழிக்க போறேன்னு சொல்றாரு. இந்த ஒரு பேழையை கொண்டு என்னை காப்பாத்துவாரா தேவனு? அவருக்குள்ள என்ன இருக்குதுங்க? அவர் சொல்றாருன்னா செய்வாரு. ஏதோ ஒரு நோக்கத்தோட செய்யறாரு. நம்ம வேலை என்ன? செய்ய வேண்டியது. பேழைய செய்யன்னு சொன்னாரு, செஞ்சாச்சு. நீ இதுக்குள்ள போன்னு சொன்னாரு, போயிட்டாரு. அவருக்குள்ள விசுவாசம். அவர் காப்பாற்றப்பட்டாரா இல்லையா? என்ன வாசிக்கிறோம்? அவங்க குடும்பத்தை தவிர யாருமே இல்லை, எல்லாமே அழிந்து போனாங்க. நோவாவுக்குள்ள என்ன இருந்ததுங்க? ஒரு அருமையான விசுவாசம் இருந்தது. பிரியமான.
அந்த விசுவாசத்தோடு, அப்படிப்பட்டதான விசுவாசத்தோடு, நமக்குள்ளும் அப்படிப்பட்டதான விசுவாசம் இருக்குதுங்க. அந்த விசுவாசத்தோட தான் சொல்றாரு பேதுரு, விசுவாசத்தோட தைரியத்தையும், தயவு செஞ்சு தைரியத்தை விட்டுறாரு. ஐயோ, எங்களுக்கு முதல் மாதிரி பைபிள் ஸ்டடி எடுக்க ஆள் இல்லையே, சத்தியத்தை சொல்ல ஆள் இல்லையே. நிச்சயமா தேவன் யாரையாவது கொண்டு நம்மளை போஷிப்பாருங்க. 6,00,000 புருஷர்கள் யார் அனுப்புனாருங்க? மோசேவை அனுப்புனாரு. அவரும் ஒரு சாக்கு சொல்றாரு, விட்டுட்டாரா? உடனே என்ன பண்ணாரு? ஆரோன் ஏற்பாடு பண்றாரு. அப்ப தேவனுடைய வேலை நடக்கிறன்னு சொன்னா அவர் யாரை வேணாலும் ஏற்படுத்துவாரு, யாரை கொண்டாலும் செய்வார். குமாரனுடைய சபை சம்பித்து போவதற்கோ அல்லது கைவிடப்பட்டு இருப்பதற்கோ அவர் விட்டுருவாரானா? நிச்சயமா விட மாட்டார். அவர் விடாமல் இருக்கணும்னு சொன்னா நம்முடைய அருமையான விசுவாசத்தை நம்ம என்ன பண்ணோம்? பாதுகாத்து கொள்ளணும். தெரியுமா? நம்முடைய அருமையான விசுவாசத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ளணும். அதுல கொஞ்சம் ஒரு புள்ளி கூட நான் கருப்பு புள்ளி வராம நம்ம பார்த்துக்கணும். ஒரு சின்ன, இப்ப ஒரு வெள்ளை சட்டை போட்டிருக்காருன்னு வச்சுங்களேன் ஒருத்தர், அது ஒரு சின்ன ஒரு பேனால ஒரு புள்ளி வச்சு பாருங்க, அவ்வளவு பெரிய சட்டை கண்ணுக்கு தெரியாது. நமக்கு என்ன தெரியும் தெரியுங்களா? அந்த புள்ளி மட்டும் தான் கண்ணுல பாருங்க, அது நல்ல சட்டை போட்டிருக்காரு, புள்ளி வச்சுட்டு இருக்காங்க, அதுல நல்ல சட்டை போட்டிருக்காரு, ஒரு அழுக்கு இருக்கு அதுல, அந்த அழுக்கு தான் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த உலக மக்கள் நம்ம என்ன பார்ப்பாங்க தெரியுங்களா? நம்ம எவ்வளவோ செய்வோம் சபைக்காக, அது எதுவுமே பார்க்க மாட்டாங்க. கொஞ்சம் சத்தியத்தை விட்டு விலகி போய் அல்ல சபைக்குறதான காரியத்துல இருந்து கொஞ்சம் விலகி போய் நம்ம அப்படி நிப்போம்னு சொன்னா, பெருசா பேசிக்கிட்டு இருந்தாங்க, ஐயா எல்லோன்னு எப்படி போயிட்டாங்களே. 52 வாரத்துல 51 வாரம் வந்திருப்போம், அந்த ஒரு வாரம் மிஸ் பண்ணிருப்போம். அன்னைக்குதான் அவங்க கண்ட நம்ம படுவோம். இன்னைக்கு இவங்க சர்ச்சைக்கு போலியே, 51 வாரம் போனதை பத்தி அவங்க பேச மாட்டாங்க. இந்த 52வது வாரம் நீங்க போல பாத்தீங்களா, அன்னைக்குதான் பேசுவாங்க. அப்ப மொத்தமா போயிடும். என்ன ஆகும்? மொத்தமா போயிடும். 51 வாரம் போனதும் பெஸ்டா போயிடும். அப்ப அந்த அருமையான விசுவாசம் அதை நான் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும்னு சொன்னா அதுல ஒரு தைரியத்தை வச்சுக்கோங்க. இந்த விசுவாசத்துல நான் என்னைக்கு குறைஞ்சு போக கூடாது. சாத்தானவன் என்ன இடர்ல எங்களுக்கு கொண்டு வந்தாலும் நான் இடறி போக கூடாது. அந்த தைரியம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்னு சொன்னா வாசித்து பாருங்கள். தானியேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கிறப்ப, தானியேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை. விடுவிக்காமற் போனாலும் உம்முடைய தேவர்களுக்கு நாங்கள் ஆராதனை செய்வதும் இல்லை. நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது. பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது. ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார்கள். ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார். இந்த சம்பவம் நமக்கு நடைமுறை படிச்சிருப்போம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 வாலிபர்களை குறித்து படிக்கிறோம். ஏன் இந்த தைரியத்துக்காக இவங்களை நான் பயன்படுத்துறேன்னு சொன்னா, இவங்க பேசுறது யார்கிட்ட பேசுறாங்க? ஒரு ராஜா கிட்ட பேசுறாங்க. இப்ப படிச்ச வசனத்துல என்ன படிச்சோன்னு சொன்னா, விடுவிக்காமற் போனாலும் நீங்க நான் நிறுத்தின பொருளை வணங்கலன்னு சொன்னா நான் என்ன பண்ணுவேன்? உங்களை கட்டி சிறைச்சாலைல போடுவேன், சிங்கக்கபில ஏதோ ஒண்ணு அவங்களை பயமுறுத்துறாருன்னு வச்சுக்கல, அக்னி சூழல போடுவேன்னு சொல்றாரு. அவங்களை பயமுறுத்துறாரு. இப்ப இந்த பயத்துக்கு இவங்க பயந்து அந்த பொருளையை வணங்கினாங்களா, அல்லது தேவனை விட்டு அந்த அருமையான விசுவாசத்தை விட்டு அவங்க விலகி போனாங்களா? இல்ல. என்ன சொன்னாங்க? அவர் எங்களை விடுவித்தாலும் சரி, விடுவிக்காம போனாலும் சரி, நீ நிறுத்தின பொற்சிலைய நாங்க வணங்க மாட்டோம். நாம இப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அவங்க இப்படியே எதிர்த்து பேசினாங்க, நாங்க இப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இங்க 16வது வசனத்துல நடு பகுதியில வாசிக்கிறோம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி என்ன சொல்றாங்க? ராஜாவை நோக்கி, ஐயா எங்களை விட்டுருங்க, ஐயா நாங்க இப்படி தெரியாம பண்ணிட்டோம்னு சொல்லலைங்க. என்ன சொல்றாங்க தெரியுங்களா? நேபுகாத் நேச்சாரே. என்ன சொல்றாங்க? நேபுகாத் ஒரு ராஜாவை பேர் சொல்றாங்க. அவங்க நாம ஒரு கவுன்சிலர் இருக்காருன்னு வச்சுங்களேன், அவர் பேர் சொல்லுவோமா? நம்மளோட சின்ன வயசா கூட இருப்போம். போய் அவர் எதிர அப்படியே நிற்போம், வணங்கறதுக்கு அப்படியே பம்புவோம். ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி, ஒரு மினிஸ்டர், ஒரு முதலமைச்சர், எவ்வளவு பதவிகள் இருக்குது நம்ம நாட்டுல. ஆனா ராஜா என்பது எல்லாவற்றுக்கும் மேலான அதிகாரம் படைத்தவன். ராஜா என்பவன் அந்த நாட்டுல எல்லாவற்றுக்கும் மேலான அதிகாரம், அதுக்கு அடுத்துதான் எல்லாமே கீழே. அந்த ராஜாவை பார்த்து பேர் சொல்லி சொல்றாங்க, நேபுகாத் நேச்சாரே, நாங்க உங்களுக்கு பயப்பட மாட்டோம் ஐயா. அவர் எங்களை விடுவித்தாலும் பரவாயில்ல, விடுவிக்காம போனாலும் பரவாயில்ல. அவர் எங்களை காப்பாத்தினாலும் பரவாயில்ல, அவர் எங்களை காப்பாத்தாம போனாலும் பரவாயில்ல.
எங்க ஐயா எங்க கூட இருந்தாலும் பரவாயில்ல, அவர் மறைஞ்சாலும் பரவாயில்ல, எங்க விசுவாசத்தை விட்டு நாங்க போக மாட்டோம். சாத்தா எப்படியாகலாம் நம்மளால பண்ண வஞ்சிக்கணும்னு நினைப்பான். இப்பதான் என்னங்க உங்களை நடத்தினார் ஊழியக்கார காணும், இப்படி இருக்கீங்களா, வாங்க, ஏதாவது சொல்லி நம்ம எல்லாம் பண்ணுவாங்க, கன்வெர்ட் பண்ணுவாங்க. அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. எங்க விசுவாசம் என்னன்னு எங்களுக்கு தெரியும். நாங்க பெற்றுக்கொண்டிருக்க விசுவாசம் அருமையான விசுவாசம். அந்த விசுவாசத்தோட நாங்க தைரியமா இருக்கிறோம். யாருக்குள்ள? என் தேவனுக்குள் நான் தைரியமாக இருக்கிறேன். இன்னொரு வசனத்தை வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு வசனத்தை சொல்றாரு பாருங்க. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடிபோகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். என்ன சொல்றாருங்க அவரு? இந்த உலக வாழ்க்கை விட்டு என்ன பண்ணணும்? காலி ஆகணும். நான் தேவனிடத்தில் குடியிருக்கணும்னு நினைக்கிறேன். அவர்கள் என்ன இருக்குதுங்க? தைரியம் இருக்குதுங்க. நம்ம என்ன பண்றோம்? ஒரு சின்ன காய்ச்சல் வந்த உடனே பயப்படுறோம். என்ன ஆகுமோ, என்ன நடக்குமோ? சில பேர்லாம் இருக்கிறாங்க, இன்னும் கூட இந்த டாக்டருங்க ஊசி போடுறாங்கன்னா அப்படி பயப்படுவாங்க. ஒரு எறும்பு கடி மாதிரி தான் இருக்கும். ஆனா எப்படி பயப்படுறோம்? அப்படியே பயப்படுவாங்க. குழந்தைங்க எல்லாம் அடம்பிடிச்சு ஒரு வழியே பண்ணிடுவாங்க. ஆனா இங்க அப்போஸ்தலனாகிய பேதுரு பவுல் சொல்றாரு, நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடிபோகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும். ஒருவேளை ஐயா அப்படி நினைச்சிருந்திருப்பாரு, செத்தாலும் பரவாயில்ல. அதாவது நிறைய பேர் அதான் சொன்னாங்க, ஏன் ஐயா உங்களுக்கு இவ்வளவு உடம்பு பலவீனமா இருக்கு, இந்த மழையில போய் நீங்க இந்த சபையாரெல்லாம் பார்த்து வந்திருக்கணுமா? சபையாருக்காக அவர் சொன்ன வார்த்தைங்க, ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம். சபையாருக்காக நம்ம பார்க்கலன்னா என்ன பண்றது, எப்படி பண்றது? இதெல்லாம் எனக்கு ஞாபகம் வர வர என்னால மனசு ரொம்ப கஷ்டப்படுது. அப்போ அவர் என்ன நினைச்சாருன்னா, நான் இந்த உலகத்துல எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இங்க இருந்து போனாலும் பரவாயில்ல, ஆனா தேவனிடத்துல போய் நான் என்ன பண்ணேன்? குடியிருக்கணும். அந்த தேவனிடத்துல போய் நாமும் குடியிருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த விசுவாசத்தை, நம்ம அந்த அருமையான விசுவாசத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ளணும். அதற்கு முதல் படியானது விசுவாசமா இருக்கிறது. அந்த விசுவாசத்தோட தைரியமா நீங்க இருங்க. அந்த தைரியத்தை தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. எந்த சூழ்நிலையிலும் அந்த தைரியத்தை விட்டுறாதீங்க. யார் எடுத்து பேசினாலும் சரி, சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ சொன்னது போல, நேபுகாத்நேச்சாரே, நீ சொல்றதுக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம். அவர் எங்களுக்கு விடுவித்தாலும் சரி, விடுவிக்காம போனாலும் சரி. ஒருவேளை அவர் எங்களுக்கு விடுவிக்கலன்னா இந்த உலகத்துக்கு மரணம் வரப்போகுது, அவ்வளவுதானே. ஆனா ஆண்டாண்டு காலம் தேவனோட வாழ போறோமே, இந்த பரலோகத்துல வாழ போறோமே, இது போதாதா எங்களுக்கு? பைபிள்ல ஆரம்பிக்கிறப்ப என்ன வாசித்தோம்? 900 வருஷம், 920 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம் எல்லாம் படிச்சுட்டு வரோம். அப்படியே ஸ்டெப் ஸ்டெப்பா படிச்சுட்டு வந்து சங்கீதத்துல கொண்டு வந்து நிறுத்திட்டாரு. என்ன கொடுத்துட்டாருங்க? 70 வருஷம் பலத்தின் மிகுதியா 80 வருஷம். 10ல ஒரு பங்கு கூட கொடுக்கல. 10ல ஒரு பங்கு கூட கொடுக்கலங்க. நம்முடைய ஆயுசு நாட்கள் எப்படி குறைஞ்சு போயிருக்குது. ஆனால் நிறைய பேர் இதுக்காகவே பிரயாசப்படுறாங்க. நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கையில ஒரு அருமையான விசுவாசத்தை பெற்றுக் கொண்டிருக்க அந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனுக்காக என்ன பிரயாசப்படுறோம்? படுவோம் என்று சொன்னால் நன்றி சொல்லுவோம். அப்படி படுகிற சூழ்நிலை தேவன் நமக்கு இப்படிப்பட்டதான காரியங்களே நமக்கு வெளிப்படுத்துறாருங்க. அடுத்து அந்த தைரியம் நமக்குள்ளாக வரணும். எப்படிப்பட்டதான தைரியம்? அப்போஸ்தலனாகிய பவுலை போல, சாத்ராக் மேஷாக் அவர்களுக்குள்ள இருந்ததான அந்த தைரியத்தை போல உங்களுக்குள்ள இருக்கும் என்று சொன்னால், அடுத்து என்ன சொல்றாரு? அந்த தைரியத்தோட நீங்க ஞானத்தையும் சேர்த்துக்கீங்க. இப்பதான் அந்த ஞானம் என்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த தைரியத்தோட நீங்க ஞானத்தையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. யாரையாவது நம்ம கலைக்கணும்னு நினைப்பாங்க. அப்ப ஞானமாய் நம்ம பதில் சொல்லணும். இல்லங்க, பைபிள் இப்படிதான் சொல்லுது, இப்படிதான் நம்ம தேவனை தொழுது கொள்ள வேண்டும், இப்படிதான் சபை புரிய வர வேண்டும், இப்படிதான் கர்த்தரை பந்தி எடுக்க வேண்டும், இப்படிதான் காணிக்க கொடுக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு எங்கள் கட்டளை கொடுத்திருக்கிறது. அந்த ஞானமானது நமக்குள்ள எப்பொழுதுமாக இருக்க வேண்டும் பிரியமா. இந்த ஞானத்தை குறித்து நம்ம வாசிக்கிறப்ப என்ன வாசிக்கிறோம்? தானியேல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கிறப்ப, தானியேல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல வாசிக்கிறப்போ, உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறான், அவனுக்குள் பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கிறது. பரிசுத்த ஆவி இருக்கிறது. உம்முடைய பிதாவின் நாட்களில் வெளிச்சமும் விவேகமும் தேவர்களில் ஞானத்துக்கு ஒத்த ஞானமும் அவனிடத்தில் காணப்பட்டது. என்ன வாசிக்கிறோம்? உம்முடைய பிதாவின் நாட்கள் வெளிச்சமும் விவேகமும் தேவர்களின் ஞானத்துக்கு ஒத்த ஞானமும் அவனிடத்தில் காணப்பட்டது. ஆகையால் ஆகையால் உம்முடைய பிதாவாகிய நேபுகாத்நேச்சார் என்னும் ராஜாவானவர்
ஆகையால் உம்முடைய பிதாவாகிய நேபுகாத் நேச்சார் என்னும் ராஜாவானவர் அவனை சாஸ்திரிகளுக்கும் ஜோசியருக்கும் ஜோஷியருக்கும் கல்தேயருக்கும் குறி சொல்லுகிறவர்களுக்கும் அதிபதியாக வைத்தார். என்ன எப்படி கொண்டு போய் வச்சிருக்காருங்க? சாஸ்திரிகளுக்கும் என்ன சொல்றாரு பாருங்க, ராஜாவானவராக சாஸ்திரிகளுக்கும் ஜோஷியர்களுக்கும் கல்தேயருக்கும் குறிசொல்களுக்கும் அதிபதியாக வைத்தார். அப்ப இந்த உலகத்துக்குரிய ஞானவான்கள் எல்லாவற்றிலும் காட்டிலும் அங்க கொண்டு போய் என்ன பண்றாரு? தானியேலை நிறுத்துறாரு. அப்ப நம்முடைய ஞானம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அப்படியாக இருக்கணும். அருமையான விசுவாசம் பெற்றுக்கொண்டா மாத்திரம் போதாது, அந்த விசுவாசத்துக்குள்ள தைரியம் இருக்கணும். அந்த தைரியத்துக்குள்ள இப்படிப்பட்டதான ஞானம் இருக்கணும். யார் என்ன கேள்வி கேட்டாலும் சரி, நான் என்ன பண்ண வேதத்திலிருந்து அவர்களுக்கு பதில் சொல்வதற்கு, அவர்கள் பதில் சொல்லி என்ன பண்ணோம், முடிந்தால் சத்தியத்தை சொல்லி அவர்களை மன திரும்புவதற்கு ஏற்ற காரியங்களை செய்வதற்கு நாம் என்ன பண்ணோம், ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவர்தான் சொன்னாரு, விசுவாசத்தோட தைரியத்தோட ஞானத்தையும். அடுத்து நம்ம இன்னொருத்தர் பரிச்சயமானவர் ஞானத்தை குறித்து படிக்கிறேன்னு சொன்னா எங்க படிக்கிறோம்? சாலமோனை குறித்து படிப்போம். 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 30வது வசனம். 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 30வது வசனத்துல படிக்கிறப்போ, சகல கிழக்கத்தி புத்திரரின் ஞானத்தையும் எகிப்தியரின் சகல ஞானத்தையும் பார்க்கிலும் சாலமோனின் ஞானம் சிறந்ததாய் இருந்தது. ஆமாங்க, என்ன சொல்றாருங்க? சகல, என்ன சொல்றாருங்க? சகல 2 முறை அந்த வார்த்தை யூஸ் பண்றாரு பாருங்க, சகல. அடுத்து மறுபடியும் என்ன பண்றாருங்க? எகிப்தியரின் சகல ஞானத்தை பார்க்கிலும். அப்போ எல்லாரை காட்டிலும் அந்த ஞானத்தை எப்படி தேவன் கொடுத்தாருன்னு சொன்னா, அவன் தேவனிடத்துல கேட்டது என்னங்க? ஆஸ்தியோ ஐஸ்வர்யத்தை கேட்கல. முதல்ல அவனுடைய விண்ணப்பமானது, சாலமோனுடைய விண்ணப்பமானது எப்படி இருந்ததுங்க? ஐயா, ஜனத்தெல்லாம் நடத்துறதுக்கு எனக்கு ஞானத்தை கொடுங்கன்னு கேட்டாரு. அது தேவனுக்கு உகந்ததா இருந்ததுனாலதான், அந்த விண்ணப்பமானது தேவனுக்கு உகந்ததா இருந்ததுனாலதான் தேவன் எப்படி கொடுத்தாருங்க? எல்லாரை காட்டிலும், சகல புத்திரரை காட்டிலும் ஒரு சிறந்த ஞானத்தை தேவன் சாலமோனுக்கு கொடுத்தார். தெரியுமா? அப்ப அந்த விசுவாசத்தோட தைரியம் வரணும், அந்த தைரியத்தோட ஞானமானது நமக்குள்ள இருக்கணுங்க. அடுத்து என்ன சொல்றாரு? ஞானத்தோட இச்சை அடக்கம். அந்த ஞானத்தோட இச்சை அடக்கம். இச்சை அடக்கத்தை குறித்து நான் வாசிக்கிறப்ப நிறைய சம்பவங்களை வாசிக்க முடியும். ஒரு 2 பேர் உதாரணத்துக்கு மாத்திரம் வாசிச்சுட்டு நம்ம கடந்து போயிடலாம். மோசே குறித்து வாசிக்கிறப்போ எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 25வது வசனம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல வாசிக்கிறப்போ, அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இந்த ஒரு என்ன சொல்லுங்க, இந்த ஒரு இச்சை அடக்கம் வேணும் நமக்கு. அநித்தியமான பாவ சந்தோஷங்கள். ஒருவேளை இந்த நாளிலே நான் சபைக்குடி வரதை விட்டுவிட்டு இந்த உலகத்துக்கு காரியத்திலே நான் ஈடுபட்டிருப்பேன் சொன்னால், அல்லது சந்தோஷமா இருப்பேன்னு சொன்னா, அது நித்தியமானதா? நிச்சயமா இருக்காது. அதிகபட்சம் 1 மணி நேரம் இருக்கும். இல்ல சந்தோஷமா இருந்தீங்கன்னா அதிகபட்சம் இன்னைக்கு நைட் வரைக்கும் இருக்கும். தூங்கி எழுந்தீங்கன்னா அது மறந்துட்டு இருப்பீங்க. ஆனால் நீங்க இன்னைக்கு சபைக்குடி வராம படுத்துட்டு இருப்பீங்கன்னா உங்களுக்குள்ள விசுவாசத்தை சொன்னா அது உறுத்திக்கிட்டே இருக்கும். ஐயோ, இன்னைக்கு நான் சர்ச்சைக்கு போலியே, சபையார பார்க்கலையே, விசுவாசிகளை பார்க்கலையே, என்னோட சகோதரனை பார்க்கலையே, என்னோட சகோதரியை பார்க்கலன்ட்டு உறுத்திக்கிட்டே இருக்கு. அப்ப அந்த அநித்தியமான சந்தோஷங்களை நம்ம வெறுக்கணுங்க. அதான் சொல்றாரு பாருங்க, அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டான். அவன் எகிப்துல எப்படி இருந்தாங்க? ராஜகுமாரத்துடைய கட்டுப்பாட்டுல ஒரு ராஜ வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். ஆனா இது என்ன சந்தோஷம்? அநித்தியமான சந்தோஷம். இது நிலையானதா? இல்ல. தேவனுடைய ஜனங்களோட நான் துன்பத்தை அனுபவிக்கிறேன், பரவாயில்ல. தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன்கள் மேல் நோக்கமாயிருந்து எகிப்துள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் ஒரு நிந்தைய அதிக பாக்கியம் என்றே எண்ணினான். என்ன அழகான வசனம் பாருங்க. எவ்வளவு பொக்கிஷங்கள் இருக்குது, அது தடையே கிடையாதுங்க. ஒரு வளர்ப்பு மகனுக்கு ஏதாவது தடை செய்வாங்களா? தடை செய்ய மாட்டாங்களே, எல்லாத்தையும் கொடுப்பாங்க. ஆனால் அவர் அழகா சொல்றாரு, தேவனுக்காக, அதாவது என்ன சொல்றாருங்க, கிறிஸ்துவின் நிமித்தம் ஒரு நிந்தைய அதிக பாக்கியம் என்றே எண்ணி. மோசே அந்த காலத்துல கிறிஸ்துவ பார்த்தாரா? பார்க்கல. அப்ப எந்த அளவுக்கு விசுவாசம் பாருங்க, அவனுடைய விசுவாசம் எந்த அளவுக்கு மேல இருக்குது பாருங்க. அதனாலதான் சொல்றாரு, அருமையான விசுவாசத்தை பெற்றவங்க. அதாவது இதுல இருந்தாலும் என்ன சொல்லி நாம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்னன்னா, நம்முடைய சிந்தையானது மேலோட்டமானதாக இருக்கணும். சில பேர்லாம் சொல்லுவாங்க, நெகட்டிவாவே யோசிக்க கூடாது, இன்னைக்கு பிளஸ் பாயிண்டா யோசிக்கணும், பாசிட்டிவா யோசிக்கணும். ஆனா அப்படி போயிட்டா எப்படி, அப்படி யோசிக்க கூடாது. இப்படி போனா
ஓகே, தேவன் நடத்துவாரு, அப்படி யோசிக்கணும். அப்ப இவன் என்ன யோசிக்கிறான்? இந்த உலகத்துக்குரிய வாழ்க்கை என்பது அனித்தியமானது. இந்த உலகத்துக்குரிய வாழ்க்கை என்பது அனித்தியமானது, அது ஒழிந்து போகக்கூடியது. ஆனால் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தையே அனுபவிப்பது தெரிந்து கொண்டு போனோம். சந்தோஷமா இருந்தாரா? 40 வருஷம் அந்த மக்களை நடத்தினாரு, சந்தோஷமாவா இருந்தாரு? எவ்வளவு பிரச்சனை அவருக்கு, எவ்வளவு உபத்திரவங்கள், எவ்வளவு டார்ச்சர், மெயினா எவ்வளவு அவர் டார்ச்சர் பண்ணாங்க. கடைசியில அவரால் அந்த கானானுக்குள்ள கூட என்னாச்சுங்க, போக முடியாத ஒரு சூழ்நிலை. அவரா தெரிஞ்சுக்கிட்டதுதான், அவரா தெரிந்துகிட்டதுதான். இந்த அநித்தியமான சந்தோஷத்தை விட்டு அவர் எப்படி அந்த இச்சைக்கு வெளியே வந்தாருங்களா? அதே மாதிரி இன்னொருத்தரையும் படிக்கிறோம், நம்ம யோசேப்பு குறித்து நம்ம படிக்கிறோம். அந்த யோசேப்பு இடத்துல அந்த வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கிறப்ப, ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 9வது வசனம். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால், நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. என்ன அழகான ஸ்டேட்மெண்ட் பாருங்க. இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நான் தான் இந்த வீட்டுல, என்ன எந்த அளவுக்கு, அந்த அளவுக்கு எனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்காரு. உன்னை மாத்திரம் தான் கொடுக்கல. ஏன் தெரியுமா? நீ அவருடைய மனைவி. மத்த எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துட்டாரு, மத்த எல்லாவற்றையும் அவர் கொடுத்துட்டாரு. ஆனா அந்த பாவத்தை செய்யறதுனால அவர் என்ன கண்டுக்க போறது கிடையாது. அவர் என்ன கண்டுக்க போறது கிடையாது. அவர் என்ன பாத்துக்கிட்டே இருக்காரு. ஏன்னா எல்லா இடத்துலயும் என்ன வச்சிருக்காரு. நான் எங்க வேணாலும் போலாம், எவ்வளவு தூரம்னாலும் போலாம். ஆனா அவன் என்ன இச்சை அடக்கம், அந்த இடத்துல அடுத்து வாசிக்கிறோம். இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? அவன் செஞ்சது, ஒருவேளை அந்த இடத்துல அவன் பாவம் செஞ்சிருந்தான்னா அவன் பலி செலுத்திட்டு கூட போயிட்டு இருந்திருக்கலாம். ஆனா அவன் என்ன யோசித்தான்னா, தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி? அந்த இச்சை அடக்க வரலாம். இன்னைக்கு நான் சபைக்குடி வரல, யாரு கேட்க போறாங்க? யாரு கேட்க போறாங்க? நம்மள யாரும் கேட்க மாட்டாங்க, நம்மள யாரும் கேட்க முடியாது. கேட்டா என்ன பண்றாங்க? சபையில ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட், யாராவது ஒருத்தர் கடினமா புத்தி சொல்லியோ அல்லது கேள்வி கேட்டான்னா அடுத்த வாரம் அவங்க சபைக்கு வராம போயிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அது மாத்திரம் ஒரு விஷயம்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. அப்படி நாம் செய்கிறோம் என்று சொன்னால் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறோம். பிரியமா, எங்க சிஸ்டர் போயிட்டீங்க? சொந்தக்கார கூப்பிட்டாங்க, போயிட்டாங்க. இச்சை, ஒரு ஆசை, நண்பன் கூப்பிட்டான், வேலை, இந்த இச்சை அடக்க நமக்குள்ள வேணும். அனித்தியமான பாவ சந்தோஷம். ஒருவேளை இன்னைக்கு சபைக்குடி வராம நான் வேலைக்கு போவேன்னு சொன்னா, நான் வாங்குறதான அந்த வருமானம் எத்தனை நாளைக்கு நான் வச்சு சாப்பிட முடியும்? ஒரு நாளைக்கு வச்சு சாப்பிடுவீங்களா? இல்ல 2 நாளைக்கு வச்சு சாப்பிடுங்க. அதுக்கு மேல சாப்பிட முடியாது. இப்ப இருக்கிற விலைவாசிக்கெல்லாம் ஒரு நாளைக்கே பத்தாது. ஒரு நாள் சம்பாதிக்கிறதான வருமானம் ஒரு நாளைக்கே பத்தாது. அதுக்காக என்னை நித்தியஜனுக்கு கொண்டு போற அந்த விசுவாசத்துல நான் ஒரு புள்ளி வைக்கலாமா? தயவு செய்து நான் வைக்க கூடாது. பிரியமா, அதனாலதான் இச்சை அடக்கம் வேணும். அது எப்படிப்பட்டதான் இச்சை அடக்கமா இருக்கணும்? மோசேக்குள்ள இருந்த அடக்கம், யோசேப்புக்குள்ள இருந்த அந்த இச்சை அடக்கம் நமக்குள்ள இருக்கணும். அடுத்து என்ன சொல்றாரு? இச்சை அடக்கத்தோடு பொறுமை நமக்குள்ள இருக்கணும். இப்பதான் அந்த பொறுமை என்பது உங்களுக்கு ரொம்ப தேவைப்படுது. ரொம்ப பொறுமையா நீங்க யோசிங்க. என்னுடைய சபை இப்படி இருக்குது, இந்த சூழ்நிலை இருக்கிறது, என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன செய்யணும்? நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த இடத்துல எழுப்பி பிரகாசியுங்கள். நிச்சயமாக தேவன் அதற்கேற்ற பலனை தருவார். ஒருவேளை ஐயா ஒருத்தரா பாடுபட்டு இருப்பாரு. இன்னைக்கு உங்களுக்கு அநேகருக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, சபையாருக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. நீங்க எல்லாம் ஏகோபித்து அந்த காரியங்களை செய்வீங்கன்னு சொன்னா இந்த இடம் என்ன பண்ணது, கொள்ளக்கூடிய அளவுக்கு தேவன் ஆத்மாக்களை கொடுப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அதனால தயவு செஞ்சு இப்பதான் பொறுமையா நீங்க இருக்கணும். பொறுமையா யோசிங்க, நம்ம என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும். வேதத்திலிருந்து நமக்கு என்ன ஆலோசனைகள் கொடுக்கப்படுகிறது. காலையில மணிக்கு இரவு தானியல் துரைராஜா ஐயா கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஐயா மாதிரி நான் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன்னு சொன்னேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. சபையா ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறாங்க, உங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு உற்சாகப்படுத்தணும். ஆமாங்க, நிச்சயமா நாங்க ஆயத்தமா இருக்கிறோம். ஆனா நீங்க பொறுமையா இருக்கணும். தயவு செஞ்சு உங்க பொறுமைய விட்டுறாதீங்க. என்ன பிரதர் நாங்க இப்படி இருந்தோம், நாங்க இப்படி ஆயிட்டோமே, யோசிக்காதீங்க. அந்த பொறுமை உங்களுக்குள்ள இருக்கும் என்று சொன்னால்
இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை நிச்சயமா நீங்க பெற்றுக்கொள்வீங்க. யோபுக்குள்ள அந்த பொறுமை இருந்ததுனால அவன் என்ன ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க? இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க. நேரத்துல வாசிக்கிறீங்க, நீங்க பொறுமையா இருக்கு உங்களுடைய காரியங்கள் நீங்க செய்வீங்கன்னு சொன்னால், இன்னைக்கு 40 பேர் இருக்கிறீங்க, 30 பேர் இருக்கிறீங்கன்னா, இன்னும் ஒரு 2 வருஷத்துல 60 பேரா இருக்கிறதுக்கு 100 பேரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. தயவு செய்து உங்களுடைய விசுவாசத்துல நீங்கள் பொறுமையாக இருங்க. உங்கள் அருமையான விசுவாசத்துல தயவு செய்து நீங்கள் பொறுமையாக இருந்து காரியத்தை செயல்படுத்தும்படி உங்களை கிறிஸ்துக்குள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். பிரியமானவர்கள், அடுத்த பொறுமையோடு நீங்கள் எதை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தேவ பக்தியானது இருக்க வேண்டும். எனக்குள்ள பொறுமை இருக்குது பிரதர், ஆமாங்க, அதுல கொஞ்சம் பக்தி இருக்கணுமே. அந்த பக்தி இருக்கணுமே. தேவனை தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயத்துல அந்த பக்தியானது இருக்கணும். பக்தி இருந்தாதான் எந்த ஒரு வேலையும் சரியா செய்ய முடியும். அந்த பக்தி என்பது என் மனசுக்குள்ள இருக்குதுன்னு சொன்னா, நான் எந்த வேலையும் சரியா செய்வேன். தேவனுக்கு குறித்தான காரியம் எதுவா இருந்தாலும் நான் அதை சரியா செய்வேன். அந்த பக்தி எனக்குள்ள இல்லைன்னு சொன்னா, ஏதோ கடமைக்காக ரொம்ப மாதிரி வந்துட்டு ரொம்ப மாதிரி போயிட வேண்டியது. சுவிட்சு தட்டினா இன்னைக்கு 10 மணிக்கு அங்க போகணும், 12 மணிக்கு வெளியே போகணும், அவ்வளவுதான். நான் பக்தி இருக்குன்னு சொன்னா, உங்களுக்கு மேல வாசித்தான எல்லா காரியமும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில செயல்படுறதுக்கு அது நிறைய உங்களுக்கு உதவியாக இருக்கும். பிரியமான தேவ பக்தி வேணும்னு சொன்னா ஒரு வசனத்தை வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல வாசிக்கிறப்போ அங்க கொர்நேலியை குறித்து வாசிக்கிறோம். கொர்நேலியை குறித்து வாசிக்கிறப்போ கொர்நேலியை அந்த இடத்துல கிறிஸ்தவனான்னு சொன்னா நிச்சயமா இல்ல. கொர்நேலியை என்பவர் அந்த இடத்துல கிறிஸ்தவனான்னு சொன்னா நிச்சயமா இல்ல. ஆனால் அவரை குறித்து வேற ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுக்குதுன்னு சொன்னா, அவன் தேவ பக்தி உள்ளவன். என்னன்னு வாசிக்கிறோம்? அவன் தேவ பக்தி உள்ளவன் என்று வாசிக்கிறோம். அப்ப அந்த தேவ பக்தி நமக்குள்ள இருக்கும் என்று சொன்னார். எப்படி பேதுரு அவங்க வீட்டுக்கு அனுப்பி அவங்க ஒருத்தருக்காக காத்துட்டு இருக்காரு, இப்ப ஒரு சுவிசேஷத்தை சொல்லு, அவர் கிறிஸ்துக்குள்ள கொண்டு வா. நிச்சயமா நமக்கும் தேவன் ஒருத்தர் அனுப்புவாரு. யாரையும் ஒருத்தர் அனுப்புவாரு. ஐயா இல்லைன்னா யாரையும் ஒருத்தர் நிச்சயமா நமக்காக தேவன் அனுப்புவாரு. இல்ல தேவன் சுத்தமானால் இங்கிருந்து அநேக சகோதரர்கள் எழுப்பி இந்த ஊழியத்தை பலப்படுத்திற்கு, இந்த ஊழியத்தை செய்வதற்கு தேவன் உதவி செய்வாருங்க. கொர்நேலியு நினைச்சிருப்பாரா பேதுருதான் வரப்போறாரு, நம்ம சத்தியத்தை சொல்ல போறாரு. ஆனால் தேவன் என்ன பண்றாருன்னா, யாரை கொண்டு அவங்களை வழிநடத்தணுமோ அந்த காரியங்களை செய்து கொண்டேதான் இருப்பார். பிரியமான அப்ப அருமையான விசுவாசத்தை பெற்றுக் கொண்டிருக்கிற நாம அந்த தேவ பக்தியை விசுவாசத்தோடு சேர்த்துக் கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று. அதுக்கு அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், இந்த தேவ பயத்தோட என்ன கேட்கிறாரு தெரியுங்களா? அடுத்து சகோதர சிநேகம். இந்த வசனத்தை படிக்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சகோதர சிநேகம் உங்களுக்குள்ள இருக்கும்னு சொன்னார், யாராலையும் உங்களை பிரிக்க முடியாது. நம்மளாம் சின்ன வயசுல ஒரு கதை படிச்சிருப்போம். இப்போ அந்த கதை இப்ப புக்ல வர்றதில்லைன்னு நினைக்கிறேன். சிங்கம் மாடு கதை, நரி. 5 மாடம் ஒன்னா இருக்கும். சிங்கம் வந்து அநேக முறை திரும்பி போயிடும், அநேக முறை திரும்பி போயிடும். நரிக்கிட்ட ஒரு யோசனை சொல்லும், நீங்களெல்லாம் பிரிச்சு காட்டு, நான் சாப்பிட்டு மிச்சம் போடுறல அதை நான் உனக்கு கொடுத்துருவேன்னு சொல்லியிருக்கோம். என்ன பண்ணுது நரி? நீங்க தனித்தனியா இங்க ஒரே இடத்துல மேய்ஞ்சிங்களா நிறைய புல்லு கிடைக்காது. நீங்க தனித்தனியா போய் மேய்ஞ்சு பாருங்க, தனித்தனியா மேய்ஞ்சு பாருங்க, உங்களுக்கு நிறைய புல்லு கிடைக்கும். நரி சொன்னதை நம்பி பிரிஞ்சு போச்சு. வாழ்ந்துதா? இல்லையே. சிங்கத்துக்கு ரொம்ப ஈஸியா போச்சு. சிங்கத்துக்கு ரொம்ப ஈஸியா போயிடுச்சு. ஒரு மாடு அடிச்சு சாப்பிட்டு அது மிச்சம் வச்சு சாப்பிட்டு என்ன சாப்பிடுச்சு நரி? அது மிச்சம் வச்சதுதான் சாப்பிட்டு இருப்போம். அப்ப நம்முடைய சகோதர சிநேகம் குறைஞ்சு போச்சுன்னு சொன்னா அப்படிதான் இருக்கும். சிங்கம் எப்படி சாத்தா எப்படி வராங்க? கெர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்ன பண்ணான், வகை தேடி சுற்றி கொண்டு இருக்கான். அப்ப நம்முடைய சகோதர சிநேகத்தை தயவு செஞ்சு எந்நாளிலும் நாம் விடாமல் இருக்க வேண்டும். பிரியமான உதாரணத்துக்கான ஒரு ரெஃபரன்ஸ் நீங்க வச்சுக்க. யோசேப்பு குறித்து நம்ம படிக்கிறாங்க. யோசேப்புக்கு அவருடைய சகோதரர்கள் எவ்வளவோ துரோகம் செஞ்சிருப்பாங்க, எவ்வளவோ துரோகத்தை செஞ்சிருப்பாங்க. கடைசியா அவன் கண்ட கனவுப்படியே அவனை வணங்கியே அவனிடத்துல பொருள் உதவிகளை பெற்றுக்கொள்ளும்படி போறாங்க. கண்டுபிடிச்சிடுறாங்க. ஐயோ நாங்க இப்படி பண்ணிட்டோம், எங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க போறீங்களோன்னு அவங்க பயப்படுறாங்க. ஆனா யோசேப்பு என்ன அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாரு, நீங்க ஏமா பயப்படுறீங்க? ஜீவரட்சணை செய்யும்படி தேவனே எங்க முன்னிய அனுப்பிட்டாரு, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நான் அந்த வசனத்தை வாசித்து பாருங்க. அந்த வசனம் ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம், மன்னிக்கணும் 43ஆம் அதிகாரம் 30வது வசனம். யோசேப்பின் உள்ளம் தன் சகோதரனுக்காக பொங்கினபடியால், யோசேப்பின் உள்ளம் தன் சகோதரனுக்காக பொங்கினபடியால் அவன் அழுகிறதற்கு இடம் தேடி, அவன் அழுகிறதற்கு இடம் தேடி துரிதமாய் அறைக்குள்ளே போய் அங்கே அழுதான். அவங்கள பார்த்த உடனே அதுதாங்க சகோதர சிநேகம். அவங்கள பார்த்த உடனே, எனக்கு இந்த இடத்துல வந்த உடனே என்னால ஒரு நிமிஷம் என்னால பேசவே முடியல.
ஏன்னா அந்த இடத்துல ஒருத்தர் நின்றுட்டு இருப்பாரு, அவரை காணுமே. அப்படிமா போயிட்டே இருப்பாரு, அவரை காணுமே. நேத்து அவர் வீட்டுக்கு போன உடனே நிக்கவே மாட்டாரு, இப்படி போவாரு அப்படி போவாரு. அந்த வீடு வெறிச்சு ஓட மாதிரி 4 பேர் 5 பேர் இருக்காங்க வீட்டுல, இருந்தாலும் அந்த வீடு காலியா இருக்கிற மாதிரியே தெரியுது. இந்த மனசு அங்கலாய்க்குது, என்னடா இங்க ஒரு ஆளை காணுமே. அந்த சகோதரன் நமக்குள்ள இருக்கணும். இந்த சகோதரன் அதாவது அவளை பார்த்த உடனே அழுகுறான். ஐயோ, நான் அவங்களை பார்த்துட்டேனே, நான் எப்படி இந்த அன்பை வெளிப்படுத்தினா இவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. வெளிப்படுத்தாம இருக்க முடியல, அவனுக்கு அழ வருது. போயிட்டு என்ன பண்றான், நேர்ல எழுதா கண்டுபிடிச்சிருவான்னு சொல்லிட்டு என்ன பண்றான், ஒரு அறையை தேடி போயிட்டு அழுதத்தோட துக்கத்தை அவன் வெளிப்படுத்துறான். பிரியமானவர்களே, அடுத்து அது வசனத்துல 45ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல வாசிக்கிறப்போ, என்னை இவ்விடத்தில் வரும்படி என்னை விடத்திற்கு வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். அது உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் வேண்டாம். அது உங்களுக்கு விசனமாயும் இருக்கவும் வேண்டாம். நீங்க வருத்தப்படாதீங்க, நீங்க கவலைப்படாதீங்க. அந்த அன்பு என்னப்பா, எப்படிப்பட்டதான அன்பு பாருங்க. நாம என்ன பண்ணுவோம், அவன் முகத்தை கூட திரும்பி பார்க்க மாட்டோம். எனக்கு எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணீங்க, நீங்க என் வீட்டு வாசப்படியே மிதிக்காதீங்க, அப்படித்தானே சொல்லிடுறோம். ஆனால் அவன் சொல்றாங்க, நீங்க அதுக்காக வருத்தப்படாதீங்க, விசனப்படாதீங்க. அடுத்த வார்த்தையில தான் சொல்றாரு, அதே 24 45 24 சொல்றாரு பாருங்க. மேலும் நீங்கள் போகும் வழியிலே சண்டை பண்ணிக்கொள்ளாதிருங்கள் என்று அவன் தன் சகோதரருக்கு சொல்லி அனுப்பினான். அவர்கள் புறப்பட்டு போனார்கள் என்று அவர்களுக்கு சொல்லி அனுப்பினான். என்ன அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்க. சகோதரன் அப்படி இருக்கணும். சரி, வந்தாங்க, பார்த்தாங்க, திரும்பி போறாங்க. நீங்க போற வழியில சண்டை கட்ட போட்டுக்காதீங்க. என்ன குருக்கு ஒரு அனுபவமான நம்மள மாதிரி சண்டை கட்ட போட்டு மருத்துவ ஒருத்தர் ஏதாவது எழுந்துருவாங்களோ, தயவு செஞ்சு சண்டை போட்டுக்காதீங்க, தயவு செஞ்சு சண்டை போட்டுக்காதீங்க. அப்போ சகோதர சிநேகம் என்பது இப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும். சகோதர சிநேகம் என்பது அப்படி இருக்கும்னு சொன்னா எந்த மாதிரி குள்ளநெறி வந்தாலும் நம்மளை பிரிக்கவே முடியாது. எப்படிப்பட்டதான சிங்கம் வந்தாலும் நம்மள காலி பண்ண முடியாது. அப்படி அருமையான விசுவாசத்தை பெற்றுக்கொண்டிருக்கிற நாம அந்த விசுவாசத்தோட தைரியத்தையும், அந்த தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சை அடக்கத்தோட பொறுமையோட தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், அடுத்து என்ன சொல்றாருங்க, அன்பு. சகோதர சிநேகம் எனக்கு வேணும்னு சொன்னா எனக்குள்ள என்ன இருக்கணுங்க, அன்பு இருந்தாதான் வர முடியும். அன்பு இருக்கணுங்க. அந்த அன்பு, அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் தான் சொல்றாரு, அந்த அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. நெருக்கணுங்க. அப்படியே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை என் சகோதரனையும் சகோதரியும் நம்ம பார்க்கணும். பிச்சுமுத்தையா ஒரு வார்த்தை அடிக்கடி உபயோகப்படுத்துவாருங்க பேசுறப்பெல்லாம், என் ஆவிக்குரிய சொந்தங்கன்னு சொல்லுவார். விசுவாசிகளோ அல்லது சபையார் ஊழியர்கிட்ட பேசுறேன்னு சொன்னா, ஐயா எங்க வந்திருக்கீங்க, ஆவிக்குரிய சொந்தத்தை பார்க்க வந்திருக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த உலகத்துக்குரிய சொந்தம் என்பது நிலையற்றதுங்க. அதாவது என்ன பிரதர், சினிமா பாட்டெல்லாம் சொல்றீங்களான்னு தயவு செஞ்சு நினைச்சுக்காதீங்க, நான் சினிமாலாம் பார்க்க மாட்டேன். சொல்லுவாங்க சில கருத்துக்கள் நல்லா இருக்கும். ஒரு உறவு என்பது ஸ்டெப்பா சொல்லிட்டு இருப்பான், வீடு வரை, வாசல் வரை, தெரு வரை, கல்ற வரை, அதுக்கப்புறமா முடிஞ்சு போயிடும். அதுதான் உலகத்துக்குரிய சொந்தமே. இப்ப அடுத்து என்ன சொந்தம் நமக்கு நிலையானது சொன்னா, அது தேவடைய சொந்தம் மாத்திரம் தான், தேவடைய அன்பு மாத்திரம் தான் அது நிலையானது. தேவடைய அன்பு மாத்திரம் தான் நிலையானது. அந்த அன்புக்கு ஒரு முடிவு இருக்குது சொன்னா நிச்சயமா இல்ல. அந்த அன்புக்கு ஒரு எல்லை இருக்குதான்னு சொன்னா நிச்சயமா இல்ல. அப்படிப்பட்டத அன்பை நீங்க வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்குள்ள நிச்சயமாகவே என்ன இருக்குங்க, தேவபக்தி, சகோதர சிநேகம் இருக்கும். இந்த சகோதர சிநேகத்தோடு உங்களுக்குள்ள தேவபக்தி இருக்கும். தேவபக்தியோடு உங்களுக்கு பொறுமை இருக்கும். பொறுமையோட இச்சை அடக்கம் இருக்கும். இச்சை அடக்கத்தோட ஞானம் இருக்கும், தைரியம் இருக்கும். அந்த விசுவாசம் பூரணம் பிரியமானது. இந்த விசுவாசமானது உங்களுக்குள்ளே பூரணம் அடையும் பிரியமானது. அது பூரணம் அடைவதற்கு நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அன்பு என்று படிக்கும்போது வேதத்துல நிறைய காரியங்களை படிக்க முடியும். யாருக்குரிய ஒரு 2 பேஜ் வரைக்கும் அந்த வசனத்தை எழுதி வச்சிருக்காங்க. ஒரு சில வசனங்களை மாத்திரம் சொல்றேன். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கிறப்போ, தேவன் எப்படி இருக்கிறாருங்க, அன்பாக தான் இருக்கிறாரு. தேவன் எப்படி இருக்கிறாரு, அன்பாதான் இருக்கிறாரு. அவளுக்கு இடத்துல ஏதாவது குறைவு இருக்குன்னு சொன்னா இல்லைங்க. அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்கிறப்போ, 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறப்போ, நாம் தேவனுடைய பிள்ளைகள்,
என்ன சொல்றாருங்க? நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனால பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியதுங்க. இதை விட ஒரு வசனம் நம்மளால படிக்க முடியுமா? நான் சென்னையில இருக்கேன், நீங்க தூத்துக்குடியில இருக்கீங்க, இங்க இருக்கீங்க, சில பேர் ஒரு இடத்துல இருந்து வந்திருக்கீங்க. ஆனா நம்ம எல்லாரும் சேர்த்து வச்சு என்ன சொல்றாரு? ஒரே வார்த்தையில சொல்றாரு, நீங்களா யாரு? தேவனுடைய. சொல்ல முடியுமா? சில பேர்லாம் நினைப்பாங்க, ஒரு ஏதாவது ஒரு நிகழ்வுன்னு சொன்னா நம்ம நல்லா ஒருத்தர் வாட்ச் பண்ணிட்டே இருப்போம். அவங்களுக்கு நெருக்கமானவங்க ஒரு மாதிரி கவனிப்பாங்க, சொந்த பந்தங்கள் ஒரு மாதிரி கவனிப்பாங்க, நண்பர்கள் ஒரு மாதிரி கவனிப்பாங்க, சுற்றுப்புறத்தால அவங்க ஒரு மாதிரி கவனிப்பாங்க. நம்ம அதை சொல்ல முடியாது, ஏன்னா உலகத்துல வாழறோம், அது ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள வந்துடும். ஆனால் தேவன் என்ன சொல்லிட்டாருன்னா, இவங்க கிறிஸ்துக்குள்ள 10 வருஷம் ஆகுது, இவங்களுக்கு ஒரு கேட்டகரி. இவங்க ஒரு 30 வருஷமா இருக்கிறாங்க, இவங்களுக்கு ஒரு கேட்டகரி. இவங்க வந்து போறவங்க, இவங்களுக்கு ஒரு கேட்டகரி அப்படின்னு சொல்லலைங்க. தேவன் உங்களுக்கு பாராட்டின அன்பு என்ன தெரியுங்களா? நீங்க தேவனுடைய பிள்ளைகள். எவ்வளவு பெரிய அன்பு இருக்கு. நீங்க எப்படியானா இருங்க, 10 வயசா இருங்க, 60 வயசா இருங்க, 70 வயசா இருங்க, நீங்க எல்லாம் யாரு? தேவனுடைய பிள்ளைகள். இந்த அன்புக்கு ஈடு இருக்கிறதா? யாராவது நம்மள என்ன சொல்லுவாங்க, எடுத்து கூட வளர்ப்பாங்க சில பேரு. ஆனா அங்க ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ணுவாங்க, என்ன சொல்லுவாங்க? தத்து பிள்ளைன்னு சொல்லுவாங்க. என்ன பிள்ளை? பிள்ளைன்னு சொல்ல மாட்டாங்க, பெற்றெடுத்த பிள்ளைகளை தான் பிள்ளைகள் சொல்லுவாங்க. எடுத்து வளர்க்குறாங்கன்னு சொன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? தத்து எடுத்து, இல்ல வளர்த்து எடுத்த பிள்ளை, ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க. ஆனா தேவன் அப்படி சொல்லலையே. தேவன் அப்படி சொல்லலையே. இந்த அன்புக்கு ஏதாவது நம்மளை கம்பேரிசன் பண்ணி பார்க்க முடியுமா? நிச்சயமா முடியாது பிரியமானவர்களே. அடுத்து ஒரு வசனத்தை வாசிக்கிறப்ப ஒரு வசனம், உபாக புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும், கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும், உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும், உங்கள் பிதாக்களுக்கிட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும், கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி, பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி, அடிமைத்தன வீடாகிய எகிப்தினின்றும், அடிமைத்தன வீடாகிய எகிப்தினின்றும், அதன் ராஜாவான பார்வோனின் கையினின்றும் உங்களை மீட்டு கொண்டார். அது ராஜாவாகிய பார்வோனின் கையினின்றும் எங்க இருந்து மீட்டிருக்காருங்க? அவங்க கையில் இருந்தீங்க. நீங்க எங்க இருந்தீங்க? பார்வோனுடைய கையில் இருந்தீங்க. கையில இருந்து ஒருத்தர் அவ்வளவு சீக்கிரம் புடுங்க முடியுமா? பிடிச்சிட்டு வர முடியுமா? தேவன் அப்படியாக கொண்டு வந்தார் பிரியமானவர்கள். அந்த அளவுக்கு அன்பு வைத்தார் அவருடைய பிள்ளைகள் மீது, அந்த அளவுக்கு அன்பு வைத்தார். இன்னைக்கும் அன்பு தேவன் மீது வைத்துதான் இருக்கிறாரு. தேவன் மாத்திரம் அன்பு வைக்கலைங்க, இயேசு கிறிஸ்து எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்காரு பாருங்க. என்ன வாசிக்கிறோம்? மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28-30 வாசிக்கிறப்போ என்ன சொல்றாரு பாருங்க. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28-30 வாசிக்கிறப்போ, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நீங்க கஷ்டப்படுறீங்க, என்கிட்ட வந்துருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தரேன். அன்பு இருந்தாதாங்க இந்த வார்த்தையில வெளிப்படுத்த முடியும். அன்பு இருந்தாதான் இந்த வார்த்தை. அவங்க எப்படியாவது கஷ்டப்பட்டு போறாங்க, வந்தோம் 33 ஆண்டுகள் அந்த உலகத்துல வாழ அனுமதி தேவன் கொடுத்திருக்காரு. ஒரு 12 பேரை சேர்த்துக்கிட்டோம், கொஞ்ச நாள் சந்தோஷமா இருந்தோம், சிலுவையில மறிக்கப்படிய நேரம் வந்தனா அப்படின்னு இல்லைங்க. அவர் அன்பு எந்த அளவுக்கா இருக்குது? பாக்குறவங்க எல்லாம் கஷ்டப்படுறவங்களா பாக்குறாரு. நீங்கெல்லாம் என்கிட்ட வாங்க, நீங்கெல்லாம் என்கிட்ட வாங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் இடத்துல வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தரேன். தேவனுடைய அன்பானது இப்படியாக இருக்கிறது, இயேசு கிறிஸ்துடைய அன்பானது எப்படியாக இருக்கிறது பிரியமானவர்களே. அடுத்த ஒரு வசனத்துல வாசிக்கிறப்போ, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம், ரொம்ப முக்கியமான வசனம், வாசித்து பாருங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும், கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல, என்ன சொல்றாருங்க? நம்மில் அன்பு கூர்ந்தது போல. இப்ப மேல வாசித்த அந்த 2 காரியம் எதுக்காக? தேவனுடைய கட்டளை மாத்திரமல்ல, தேவனுடைய பிரமாணம் மாத்திரமல்ல, தேவனுடைய சித்தம் மாத்திரம் செய்யறதுக்காக மாத்திரமல்லங்க, நம்மில் அன்பு கூர்ந்து, நம்மில் அன்பு கூர்ந்து. அத நான் ஒரு வார்த்தை முதல்ல சொன்னேன். ஐயா, உங்களுக்கு ரொம்ப முடியாம இருக்குன்னு சொல்றீங்க, இந்த நேரத்துல ஏன் நீங்க சபையார பாக்குறீங்க? இந்த மழையில ஏன் கஷ்டப்படுறீங்க? சபையார் மீது அன்பு, விசுவாசிகள் மீது அன்பு, சபை மீது வைராக்கியம், அந்த வைராக்கியம் நமக்குள்ள இருக்கு.
சபைக்காக, சத்தியத்திற்காக, விசுவாசிகளுக்காக உயிரே போனாலும் பரவாயில்ல. ஏன்னா நான் பெற்றுக்கொண்டிருக்க விசுவாசம் அருமையான விசுவாசம், ஒரு சாதாரணமான விசுவாசம் கிடையாது. அந்த அருமையான விசுவாசத்தை பெற்றுக்கொண்டிருக்கேன் நாம். இப்படிப்பட்டதான் அன்பு செலுத்தக்கூடியவர்களாக என்ன சொல்றாரு பாருங்க, சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்தது போல. காணிக்கைன்னு சொன்னா என்ன அர்த்தம்னா கொடுக்கிறது. காணிக்கை என்பது கொடுக்கிறது. ஒப்பு கொடுக்கறதுன்னா முழுசா கொடுத்துறது. என்ன கொடுத்துட்டேங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கணும். காணிக்கை என்பது போட்டுட்டு போயிடுது. அதனாலதான் அந்த வசனத்துல 2 காரியத்தை சொல்றாரு. சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்துட்டாரு. பலியா என்ன வேணாலும், அவங்களுக்காக நான் சாக்கணும், ஓகே, பலியா ஒப்பு கொடுத்துட்டாரு. சுகந்த வாசனை தேவன் ஏற்கும்படி நாம் காணிக்கையாக கொடுக்கிறோமா? கொடுக்கணுங்க. இயேசு கிறிஸ்து அப்படியா கொடுத்தாரு. ஏன்னா அவர் நம்மீது அன்பு வைத்ததுனால. ஏன் இந்த வேலையை அவர் செஞ்சாருன்னா அவர் நம்மீது அன்பு வைத்ததுனாலதான் பிரியமானவர்களே. அதனாலதான் சொல்றாரு, நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்க. அந்த வசனத்துல என்ன சொல்றாரு கடைசியா? நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்க. இப்ப ஏறக்குறைய 7 காரியத்தை நம்ம பார்த்துட்டோம். 7 காரியத்தை பார்த்துட்டோம். சரி, இப்போ என்ன பார்க்கணும்னு சொன்னா, மறுபடியும் அந்த வேதாகமத்தை இப்ப வாசித்தான அந்த நிருபப்பகுதி திருப்பிங்க. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல அதை வாசித்து முடிக்கிறோம்ல. தேவபக்தியோட சகோதர சிநேகத்தையும் அன்பையும் கூட்டி வழங்குங்கள். அடுத்து 8ஆவது வசனம் வாசிங்கிறது, இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால், இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. நீங்க இந்த காரியத்தெல்லாம் செஞ்சீங்கன்னா நீங்க கனி தராம இருக்க மாட்டீங்க. கனி அற்றவர்களா இருக்க ஒட்டாதுன்னு சொன்னா நீங்க எப்படி ஆகிலும் கனி தருவீங்க. இந்த காரியத்தெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா எப்படி ஆகிலும் என்ன பண்ணுவீங்க? நீங்க கனி தருவீங்க. உங்களால முடிஞ்ச 1 ஆத்துமா, 2 ஆத்துமா, 3 ஆத்துமா, 5 ஏதோ ஒரு ஆத்துமா, அல்லது என்னால முடிஞ்ச ஒரு சின்ன வேலை, சபைக்காக நான் ஏதோ ஒண்ணு செய்வேன். ஆத்மாவை ஆதாயப்படுத்தக்கூடிய அளவுக்கு என்னுடைய பலம் இல்லாலும் சபையில நான் என்ன பண்ணுவேன்? அங்கமாக இருப்பேன். என்னை யாரால எந்த இடத்துல இருந்து என்னை கடந்து போக செய்ய முடியாது. நிலைத்திருக்கக்கூடியதான ஒரு சூழ்நிலையை தயவு செய்து நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். அப்படிமா நான் அந்த மரத்துக்குள்ள நான் நிலைச்சிருந்தா நிச்சயமா நான் கனி தருப்பேன். என்னைக்காவது ஒரு நாள் நிச்சயமா கனி தருவேன். அடுத்த சொல்றாரு, இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்கள தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குடனாயிருக்கிறான். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விடுவதில்லை. நீங்க இந்த விஷயத்த செஞ்சீங்கன்னா ஒரு காலம் இடறி விட மாட்டீங்க. என்னைக்கு நீங்க இடறி விட மாட்டீங்க. யாராலையும் உங்களை அசைச்சு கூட பார்க்க முடியாது. அப்ப நம்ம விசுவாசத்திலே நாம் உறுதியாக இருக்க நாம ஆயத்தப்படுத்த. அதாவது சொல்லுவாங்க, ஒரு சோதனை காலம் மாதிரின்னு கூட நினைச்சுக்கலாம். நம்முடைய விசுவாசத்துக்கு ஒரு சோதனை காலம் மாதிரி, அல்லது என்ன பண்ணுங்க, ஒரு பலவீனமான ஒரு சூழ்நிலை கூட நினைச்சுக்கலாம். இந்த நேரத்துல நீங்க தைரியமா இருங்க. உங்க விசுவாசத்தோட தைரியத்தை தயவு செஞ்சு கூட்டிக்கணும். எந்த சூழ்நிலும் நான் தேவனை விட்டோ சபையை விட்டோ நான் இடறி போக மாட்டேன். சபைக்காக என்னால் முடிந்த ஒரு வேலையை நான் செய்வேன். இந்த பகுதியில ஸ்தாபிக்கப்பட்டிருக்க இந்த சபையானது அநேக மக்களுக்கு முன்மாதிரியில ஒரு சபையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி என்னால் முடிந்த அளவுக்கு ஒரு வேலையை செய்வேன் என்றதான அந்த சிந்தை உங்களுக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாகவே நீங்கள் வீணரும் கனியற்றலுமா இருக்க மாட்டீங்க. இருக்க ஒட்டாதுன்னு தீர்க்கமா சொல்றாரு. அடுத்த வருஷத்துல வாசிக்க 2 பேதுரு அது 1ஆம் அதிகாரம் 15ஆம் வருஷத்துல வாசிக்கிற பாருங்க. மேலும் நான் சென்று போன பின்பு, இப்போ நாம் வாசிக்க போற வசனம் எல்லாமே நம்முடைய ஐயா சொல்றாருன்னு நினைச்சுக்கோங்க. நான் சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. இப்ப நம்ம ஐயா சொல்றாரு, என்ன சொல்றாரு நினைச்சுக்கோங்க. நான் சென்று போன பின்பு இவைகளை நீங்கள் எப்பொழுதும் நினைத்துக் கொள்ள ஏது உண்டாயிருக்கும்படி பிரயத்தனம் பண்ணுவேன்.
பிரயத்தனம் பண்ணுவேன். நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றுவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவங்களை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வல்லமையும் வருகையும் உங்களுக்கு அறிவித்தோம். அடுத்த வசனத்துல, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமா இருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் இவரிடத்தில் பிரியமா இருக்கிறேன். என்ன சொல்றாருங்க? இவருடைய நேசகுமாரன், இவரிடத்தில் நான் பிரியமா இருக்கிறேன். 12 இது நிமித்தம் இவைகளை நீங்கள் அறிந்தும், இது நிமித்தம் இவைகளை நீங்கள் அறிந்தும், நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிற சத்தியத்தில் உறுதிப்பட்டிருந்தும், இப்பொழுது அறிந்திருக்கிற சத்தியத்தை உறுதிப்பட்டிருந்தோம், உங்களுக்கு இவைகளை எப்பொழுதும் நினைப்பூட்ட, உங்களுக்கு இவைகளை எப்போதும் நினைப்பூட்ட நான் அசதியாயிரேன். நான் அசதியாயிரேன். ஐயா எவ்வளவு சொல்லியிருப்பாரு. இப்ப நாம ஞாபகப்படுத்திக்கிறோம், அவ்வளவுதான். இப்ப நாம ஞாபகப்படுத்திக்கிறோம், நான் அசதியாயிரேன். நான் ஒவ்வொரு வசத்தை நீங்க நான் ஜாக்கிரதையா இருப்பேன், நான் அசதியா இருக்க மாட்டேன், நானு அசதியா இருக்க மாட்டேன். அடுத்து 13 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேரிடும் என்று அறிந்து. என்ன சொல்றாருங்க? இந்த கூடாரத்தை விட்டு நான் சீக்கிரமா போயிடுவேன்னு அறிந்து ஒருவேளை சொல்லியிருக்கலாங்க. ஏன் பேதுரு இந்த வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு வராருன்னு சொன்னா, அவருக்கு தெரியுது இன்னும் கொஞ்ச நாள்ல நானு போயிடுவேன், இன்னும் கொஞ்ச நாள்ல நான் போயிடுவேன், மரணம் எப்போனாலும் வருமே. இந்த உலகத்திலே ஆணி அடிச்சு மாதிரி வாழ முடியுமா? முடியாது. அதான் சொல்லாரு பாருங்க, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேரிடும் என்று அறிந்து இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பிவிடுவது நியாயம் என்றே எண்ணுகிறேன். படிச்ச வசனம் எல்லாம் நாம் ஏற்கனவே நிறைய முறை படிச்சிருக்கோம். நினைப்பூட்ட வேண்டியது அவசியமானது. இப்ப நான் ஞாபகத்தான் படுத்திருக்கிறேன். இப்ப நம்ம படிச்ச வசனம் எல்லாம் நீங்க படிக்காமலாம் இருந்திருக்க மாட்டீங்க. மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். உங்களுக்குள்ள அருமையான விசுவாசம் இருக்கிறது, உங்களுக்குள்ள அருமையான விசுவாசம் இருக்கிறது. அந்த விசுவாசத்தோட நீங்க என்ன பண்ணுங்க? தைரியத்தை சேர்த்துக்குங்க. இந்த தைரியத்தோட நீங்க ஞானத்தை சேர்த்துக்குங்க. ஞானத்தோட இச்சையடக்கத்தோட பொறுமையும், பொறுமையோட தேவபக்தியும், தேவபக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வாழ்ந்துங்க. இதில் நீங்கள் செய்தால் நிச்சயமாக கனி தருவீர்கள். இவைகளை நீங்கள் செய்தால் நிச்சயமாக கனி தருவீர்கள். நாம் கனி தர வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியத்தை செய்வோம் என்று சொன்னால், தொடர்ந்து தேவன் நம்ம என்ன பண்ணுவாருங்க? அவருடைய வருகை நாட்களில், அதாவது அந்த 14 வசனத்துல ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க, இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயம் என்று எண்ணுகிறேன். மேலும் நான் சென்று போன பின்பு இவைகளை நீங்கள் எப்பொழுதும் நினைத்துக் கொள்ள ஏது உண்டாயிருக்கும்படி பிரயத்தனம் பண்ணுவேன். ஐயா நிறைய முறை சொல்லியிருப்பாரு, அவர் கடந்து போயிட்டாரு. இந்த வசனம் எல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க பிரசங்கத்துல என் பேர் கூட வச்சுக்காதீங்க, நீங்க ஐயா பேர் கூட எழுதி வச்சுக்கோங்க. அவர் கடைசியா எங்களுக்கு சொல்லிட்டு போன மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இப்படியாக வாழ வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலர்கள் எந்த அளவுக்கு பாடுபட்டு இருக்கிறாங்க பாருங்க. இந்த அதிகாரம் யார் எழுதுனுங்க? அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின பொதுவான நிருபம். என்ன நிருபம் இது? பொதுவான நிருபம். அப்ப இன்னைக்கு தூத்துக்குடி சபைக்கு நிருபம் சேருமா? நிச்சயமா சேரும். இது நான் பெரம்பூர்ல போய் படிச்சேன்னா அங்கே இது பொதுவான நிருபம். இது ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு என்ன சொல்லப்பட்ட நிருபம் கிடையாது. பிரியமானவர்களே, அப்ப இந்த அருமையான விசுவாசத்தை யாரெல்லாம் பெற்றுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் இந்த காரியங்களை தியானித்திருப்பார்கள். அவர்கள் தியானித்தது போல நாம் இந்த நாளில் தியானித்திருக்கிறோம். தியானித்த நாம் நம்முடைய அருமையான விசுவாசத்தோட நாம் நிலைத்திருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக கனி தருவோம். இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே நம்முடைய ஐயாவையும் பார்க்கலாம். அதாவது சோபி கிட்ட பேசிட்டு இருந்தேன், நம்ம அப்பா இல்லையம்மா வீட்டுல என்ன, அப்பா மேல இருந்து பாத்துட்டு இருப்பாரு நம்மளெல்லாம். அந்த மகளுக்கு எவ்வளவு விசுவாசம் பாருங்க. அப்பா மேல இருந்து பாத்துட்டு இருப்பாரு, நீங்க வந்திருக்கீங்க வீட்டுக்கு, அப்பா பாத்துட்டு இருப்பாரு. அப்ப அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கணுங்க. ஐயா நம்ம வீட்டு கடந்து போனாலும் பரவாயில்ல, இந்த காரியத்தை நான் செய்யும் பொழுது நிச்சயமா நான் கனி தருவேன். இந்த உலகத்துல நான் கனி தந்தாலும் சரி, நான் கடந்து போனேன், இந்த உலகத்துல கடந்து போனாலும் சரி, நம்ம ஒரு முகமுகமா பார்க்க முடியும். பிரியமானவர்களே, நம்ம ஒரு முகமுகமா பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இப்ப தியானித்த அந்த காரியங்களை தொடர்ந்து செய்ய நாமே ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். ஒரு பொறுமையான கவனத்துக்கு நன்றி. ஆமாம்.